இலக்கு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2020 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு இருக்கக்கூடிய ஆண் வேட்பாளர்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 20 வேட்பாளர்களோட பட்டியலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் 20வது இடத்துல திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மருத்துவர் கார்மேகம் இருக்கிறாரு. அந்த பகுதியில் ஒரு மருத்துவராக அவருக்கு நல்ல பேர் இருக்குது. மேலும் திருப்பூரில் வட இந்தியர்கள் குடியேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்து வருது. இதனால பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவம் கார்மேகம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. 2021 வெறும் 5.69 ஓட்டு சதவீதத்தை பெற்றிருந்தாலும், அதாவது 2021 இருந்து இந்த 2026 வரைக்கும் திருப்பூர்ல நடந்த பல கொலை கொள்ளை சம்பவங்கள் மக்கள் மனசுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நாம் தமிழர் கட்சியை நோக்கின ஒரு ஆதரவு அலை திருப்பூர்ல இருக்கிறத இதனால காங்கேயம் தொகுதியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றணும் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்ததா 19வது இடத்துல கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி இருக்கு. பேரறிவாளன் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செஞ்சிருந்தார். தன்னை எதிர்த்து செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் போட்டியிட்டாலும் கூட இலவசங்கிற பேர்ல அவர் பணத்திலிருந்து பல பரிசு பொருட்கள், இன்னும் சொல்ல போனா வெள்ளி கொலுசு, தங்க மோதிரம், இது போன்ற பொருட்கள் கூட கோவை தெற்குல கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தொகுதியிலேயே அதிகமா பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதினா அது கோயம்புத்தூர் தெற்கு தான். அது எல்லாத்தையும் தாண்டி பேரறிவாளன் களத்துல நின்றுருக்கிறாரு. ஒரு இளம் வேட்பாளரா மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குது. 2021 நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கோவை தெற்கு பொறுத்தவரை 2.7% இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூர்ல வளர்ந்திருக்குது. மேலும் 4 மணி போட்டியில அது பேரறிவாளன் வெற்றி பெறக்கான ஒரு வாய்ப்பையும் தரலான்னு எதிர்பார்க்கப்படுது. 18வது இடத்துல ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி இருக்கு. நடிகர் திருமுருகன் நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாரு. ஆக சிறந்த ஒரு களப்பணியை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப தைரியமா இறங்கி அடிச்சிருக்கிறாரு. இவருடைய இந்த உழைப்பு நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த இடத்துல வெற்றியை பெற்றுத்தரும்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த தேர்தலில் 4.72% சட்டமன்ற தேர்தலில் 2021 பெற்றிருந்தாங்க. இந்த முறை அது வெற்றிக்கு தேவையான அளவு வாக்கு வங்கி உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. 17வது இடத்துல கடையநல்லூர் தொகுதி இருக்குது. வழக்கறிஞர் அபுபக்கர் சித்திக் போட்டிட்டு இருக்கிறாரு. விவாத நிகழ்ச்சிகள் மூலமா அபுபக்கர் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறாரு. எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்ச ஒரு நபரா, முகம் தெரிஞ்ச நபரா அந்த பகுதியில் இருக்கிறாரு. இஸ்லாமிய சொந்தங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு கடையநல்லூர் தொகுதியில அபுபக்கர் அவர்களை நோக்கி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களும் பெரிய அளவில் கடையநல்லூர் சுத்தி இருக்கக்கூடிய ஜமாத் பகுதியில் இஸ்லாமியர்களை சந்திச்சு ஆதரவு கேட்டிருந்தாரு. மேலும் அபுபக்கர் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்க அண்ணன் சீமானே நேரடியாக வந்திருந்தாரு. அந்த சமயத்திலையும் இஸ்லாமியர்களுக்கும் அண்ணன் சீமானுக்குமான உறவு மேலும் வலுப்பெற்றிருக்குது. பெரிய அளவில் இஸ்லாமியர்களோட இன்ப துன்பங்கள்ல பங்கு பெறக்கூடிய ஒரே அரசியல் தலைவரா அண்ணன் சீமான் உண்மையின் நேர்மையுமா இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை கடையநல்லூர் தொகுதியில அபுபக்கர் பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததா 1000 விளக்கு தொகுதியில களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறாரு. பெரிய அளவிலான ஒரு பேச்சாளர், ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தான் குரல்னால கட்டி போடக்கூடிய ஒரு ஆளு, ஆற்றல் மிகுந்த ஒரு நபர். விவாத நிகழ்ச்சியிலையும் சரி, நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானுக்கு மிகவும் நெருக்கமாக சீமானின் நம்பிக்கையை பெற்ற ஒரு நபர். அவர் நிச்சயமா 1000 விளக்கு தொகுதியை கைப்பற்றுவார். ஏற்கனவே 6% வாக்குகள் இருக்கு. இந்த முறை அது பல மடங்காக உயர்ந்து வெற்றியை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 15வது இடத்துல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இருக்குது. மருத்துவர் பால்ராஜ் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போனார். ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு போனார். எப்படி அப்படின்னா, இந்த தொகுதியில தான் கல்லு இறக்குனதா சொல்லி பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு சாதிய ரீதியான ஒடுக்குமுறையை செஞ்சு காவல்துறையினர் ஒரு அப்பாவி தமிழரை அவருடைய கால்களில் சுட்டு அவரை முடமாக்கி இருக்கிறாங்க. ஒரு குடும்பமே இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்திருக்குது. அந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலைய திமுகவை நோக்கி எழுப்பி இருக்குது. இதன் காரணமா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு மிகப்பெரிய அலை, அதுவும் கடைசி நேரத்தில் தேர்தல் ஓட்டு போடுற அந்த நாளில் அந்த காலில் அடிபட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா, நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன், கல் விடுதலைக்காக ஆதரவா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான், அதனால ஒட்டுமொத்த பணியேறிகளும் நம்ம அண்ணன் சீமான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காணொலியை பேசி வெளியிட்டு இருந்தாரு. இது மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தல் சமயத்தில் ஏற்படுத்திருந்துச்சு. இதன் காரணமாவே ஆலங்குளத்துல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் 2021 7.15% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை பல மடங்காக உயர்ந்து வெற்றியை தொடுன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததா 14வது இடத்துல இருக்கக்கூடிய தொகுதி திருவையாறு தொகுதி. இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய செந்தில்நாதன் தான் 2021 போட்டியிட்டு இருந்தாரு. அப்ப அவர் 7.52 வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தார். தற்போது மீண்டும் அதே வேட்பாளர், மக்களுக்கு ரொம்ப தெரிந்த முகமாக அதே வேட்பாளர் களமிறக்கப்படுறதுனால அது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பகுதியில் ஒரு பலமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக மிகுந்த ஈடுபாடு கொண்ட செந்தில்நாதன் தமிழ் குடமுழக்குக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக
பல சட்ட போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கிறாரு. இதன் காரணமாவே பெரிய அளவிலான வரவேற்பு மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் காரணமாவே அவர் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அதற்கு அடுத்ததா 13வது இடத்துல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இளைஞர்களோட மொத்த ஆதரவும் அந்த தொகுதியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பக்கம் இருக்கிறதா தான் கருத்து கணிப்பே வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா திருச்சியில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டின் தாக்கம் திருச்சி முழுவதுமாக பெரிய அளவுல இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுவதற்கு பெரிய அளவில் உதவி செய்யும். 2021 7.97 கிட்டத்தட்ட 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை பல மடங்காக அதிகரித்து வெற்றியை தொடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சமூக சேவகராகவும் ராஜேஷ் அவர்கள் பல விஷயங்களை அந்த பகுதி மக்களுக்கு நன்மையை செஞ்சிருக்கிறாரு. ஓராண்டுக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு ராஜேஷ் தன்னுடைய பணியை தொடங்கி தேர்தல் பணியை சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சிருக்காரு. இதன் காரணமாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஜல்லிக்கட்டு ராஜேஷ்க்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா 12வது இடத்துல திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட இளம் வேட்பாளர் ஹுசைன் அவருக்கு தான் ஒரு ஆதரவு அலையே வீசுதுன்னு சொல்லலாம். தொடக்கத்துல அவர் போட்டியிடும் போது அவர் ஒரு சின்ன பையன், இந்த பையன் எப்படிப்பா ஜெயிக்க போறான், இவன் எப்படி பிரச்சாரம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரியாதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சியினர் பார்த்தாங்க. ஆனா அவர் களத்துல இறங்கி அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகாக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு, அவருடைய யதார்த்த பேச்சு எல்லா மதத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலையும் ஏற்பட்டது. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவர் ஒரு இஸ்லாமிய வேட்பாளராக இருந்தாலும் கூட இந்து சமூக மக்களும் பெரிய அளவில் அவருக்கு ஆதரவை கொடுத்துருக்காங்க வேடச்சந்தூர் தொகுதியில. இதுல ஒரு சம்பவம் நடந்து, அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய மைக் ஆஃப் ஆச்சு. ஜென்ரேட்டர்ல பெட்ரோல் போட எங்களுக்கு காசு இல்லை, நாங்க ரொம்ப எளிமையான வீட்டு பிள்ளைகள், அதனாலதான் என்னால பிரச்சாரத்தை தொடர முடியல, நம்ம இன்னொரு நாளைக்கு இதே பகுதியில் நான் பேசுறேன்னு அவர் சொன்னதை கேட்ட மக்கள் மிகப்பெரிய அளவுல அவருக்கு பணத்தை வாரி இறைச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த தொகுதியில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே தான் கை காசை கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும். பாக்குறவங்க வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து அத்தனை பேருமே 500, 1000, 100, 200 தன்னால முடிஞ்ச அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்க. வாக்குக்கு பணம் வாங்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு வேட்பாளர் மக்கள் தங்களுடைய பணத்தை வாரி இறைச்சிருக்காங்கன்னா அது ஒரே வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேடச்சந்தூர் வேட்பாளர் ஹுசைன் அவர்கள் தான். அப்புறம் அதனுடைய தாக்கத்தின் தொடர்ச்சியாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கும் மக்கள் நிதியுதவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையினால மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு வேடச்சந்தூர் வேட்பாளர் ஹுசைன் அவர்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த தேர்தலில் வெறும் 4% நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் வச்சிருந்தாலும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு அலையே ஹுசைன் அவர்களுக்கு வீசுது. அதனால வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில 12வது இடத்தை இது பிடிக்குது. அடுத்ததா திருப்பூர் மாவட்டம் பல்லவடம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய தமிழினியன் அவர்களுக்கு பெரிய அளவிலான ஆதரவு இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வேட்பாளர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சமூக சேவக நோக்கத்தோடு அந்த தொகுதியில பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழினியன் அவர்களுடைய தந்தையார் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் வட இந்தியர்களோட குடியேற்றம் அந்த பகுதி மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவிலான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சமூகம் அத்தனை பேருமே ஒற்றுமையா இருந்து ஒரு தமிழரை தேர்ந்தெடுக்கணும், முக்கியமா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல அந்த மக்கள் பேசுறத கண்கூட நம்ம பார்க்க முடியுது. அதுல தமிழை தன் பேர்லயே தாங்கி இருக்கக்கூடிய தமிழினியன் அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்ததா 10வது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட முனைவர் சிவசங்கரன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புயலையே, ஒரு பெரிய புரட்சியவே அந்த தொகுதியில செஞ்சிருக்கிறாரு. அவர் கால்படாத இடமே கிடையாது அம்பாசமுத்திரம் தொகுதி முழுவதும். அந்த அளவுக்கு ஒரு உழைப்ப, பேருந்துல ஏறி பிரச்சாரம், ரயில்ல ஏறி பிரச்சாரம், எதிர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய அதிமுக திமுகவினர்கிட்ட கூட ரொம்ப ஓப்பனா எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவை எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, உங்க வீட்டுல 10 ஓட்டு இருந்தா ஒரு 5 ஓட்டை எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு பெரிய அளவுல ஆதரவை திரட்டி இருக்கிறாரு. மேலும் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அத்தனை திராவிட கட்சி வேட்பாளர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அத்தனை நெருக்கடிகள் அவருக்கு அந்த தொகுதியில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய உழைப்பை அதிக அளவுல கொட்டி கொடுத்த சிவசங்கரன் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சை அந்த மக்கள் மத்தியில் பார்க்க முடியுது. 2021 7.73% வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய இந்த தொகுதி நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கோட்டையா அம்பாசமுத்திரம் மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. 9வது இடத்துல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கக்கூடிய சீலன் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவுல இருக்கு. மலைகளை உடைத்து கொண்டு போகக்கூடிய கல்குவாரி வாகனங்களை நடு ரோட்ல இறங்கி தர்ணா போராட்டம் செஞ்சு தடுத்து நிறுத்தி சிறைபிடிச்சு
பல வழக்குகளை வாங்கி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மக்களோட நின்ன ஒரு ஆள்னா சீலன். உயிரையும் துச்சமா நினைச்சு அவ்வளோ கொலை மிரட்டல்களை தாண்டி நின்ன ஒரு தம்பி. அவர் நின்ன நிச்சயம் அவருக்கு தாங்க ஓட்டு. அவரை மாதிரி ஒரு ஆள் தாங்க இதை காப்பாத்துறதுக்கு, இந்த இயற்கை வளத்தை காப்பாற்ற வரணும்னு அந்த மக்கள் சொல்றாங்க. கேரள கழிவுகள் வந்து கொட்டப்படும் போது அதை தடுத்து திரும்ப அதே கேரளாக்காரன் கொட்டுன குப்பையை அள்ளிட்டு திரும்ப போனதா சரித்திரமே இல்லை. அதுல நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த பகுதியில் நின்று போராடி அதை சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவரா சீலன் நிற்கிறார். அந்த இடத்துல சீலன் அவர்களை ஒரு போராளி அப்படிங்கிறத தாண்டி ஒரு தலைவர் அளவுக்கு மக்கள் அந்தஸ்துல பாக்குறாங்கன்னா சீலன் அவர்களுக்கு வந்து பெரிய அளவிலான ஆதரவு பத்மநாபபுரம் தொகுதியில் இருக்கு. 8வது இடத்துல பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க அத்தனை பேருமே கார்த்திகேயன் அவருக்கு தான் இங்க ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுதியில ஓராண்டுக்கு முன்னாடியே அண்ணன் சீமானால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திகேயன் அவர்கள் வந்து அளப்பரிய களப்பணியை செஞ்சிருக்கிறாரு. அதுவும் பொங்கல் சமயத்துலலாம் வந்து கோல போட்டி அப்படின்னு வச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பரிசுகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து அந்த தொகுதி சார்ந்த வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. இது பெரிய அளவில் வாக்குகள் அவருக்கு கொடுத்து வெற்றியை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் வச்சிருக்கக்கூடிய மருத்துவமனை வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஒரு மருத்துவமனையா இருக்கு. இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில் மனதில் பேசப்படுது. யாரை கேட்டாலுமே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மருத்துவர் கார்த்திகேயன் அந்த டாக்டர் அவருக்கு தான் எங்க ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே 8% வாக்குகள் 2021 இருக்கு. அதனால இந்த முறை நிச்சயமாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை கார்த்திகேயன் அவர்கள் கைப்பற்றுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஹிம்லர் அவர்கள் 7வது இடத்துல பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில அதிகம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நபராக கிள்ளியூர் ஹிம்லர் அவர்கள் பார்க்கப்படுறார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படுற அளவுக்கு ஹிம்லருக்கு வந்து ஆதரவு வந்து இருக்குது. அவ்வளோ தன்மையான நபர், அவ்வளோ நல்ல தம்பி, அறிவார்ந்த பண்புள்ள நல்ல குணம் கொண்ட ஒரு தம்பி. இந்த தம்பி நிச்சயமாக வெற்றி பெறணும்னு மாற்று கட்சிக்காரர்கள் கூட நினைக்கக்கூடிய அளவிலான ஒரு ஆதரவு வளையம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ஹிம்லர் அவர்களுக்கு இருக்குது. 8.5% வாக்குகள் 2021 இருந்தாலும் இந்த முறை கிள்ளியூர் நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக ஹிம்லர் மாற்றி காட்டுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 6வது இடத்துல ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மருத்துவர் கார்த்திக் அவர்கள் பெரிய அளவிலான தாக்கத்தை அந்த தொகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறாரு. மற்ற கட்சிகள் வந்து பரிசு பொருட்களை கொடுக்கும்போது அதை எதிர்த்து தர்ணா போராட்டம் செஞ்சு அதை தடுத்து நிறுத்திருக்கிறாரு. சோசியல் மீடியாவில் அவ்வளோ வைரலாக இருக்கிறாரு கார்த்திகி. பல ஆண்டுகளாக கழுவாமல் இருந்த ஒரு குடிநீர் தொட்டியை ஏறி இவரே இறங்கி சுத்தம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான ஒரு ஆதரவு மருத்துவர் கார்த்திக் அவர்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்குகளும் பெரிய அளவில் அவருக்கு ஆதரவாக நிற்கிது. ஏற்கனவே 2021 8.82% கிட்டத்தட்ட 9% வாக்குகள் வந்து தற்போது வெற்றியை தொடக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா ராஜபாளையம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. வேதராணியம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய இடுமாவனம் கார்த்திக் வந்து களமிறங்கி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில தொடக்க காலம் தொட்டு கட்சியில பயணம் செஞ்சு தன்னுடைய இளமை முழுவதையும் கட்சியின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்த கார்த்திக் அவர்கள் எளிமையின் உருவமாக அந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்படுறாரு. சாதாரண நபர், எல்லாராலையும் அணுக முடியும். நம்ம வீட்டு பிள்ளை, நம்மள மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பையன், நம்மளுடைய வழியை உணர்ந்த ஒரு நபர்னா கார்த்திக் மட்டும்தான் சொல்லிட்டு அத்தனை மக்களுமே அந்த பகுதியில் உணர்ந்திருக்கிறாங்க. இல்ல அந்த அளவுக்கு அவருடைய முகம் வந்து மக்கள் மனசுல போய் சேர்ந்திருக்கிறது. அனுதினமும் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலையும் நாம் தமிழர் கட்சியின் முகமாக அறியப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திக் ஒரு தலைவராக இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சொல்றதை பார்க்க முடியுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில இசை மதிவாணன் வந்து களமிறங்கி இருக்கிறாரு. இவர் அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரிய அளவில் அடையாளம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். நாம் இசை மதிவாணன் அவர்களோட ஒருங்கிணைப்புல அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாங்க, போராட்டம் செஞ்சு. இதுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக ஆக்குனதுல மிக முக்கிய பங்கு அதை ஒருங்கிணைச்ச இசைமதிவாணன் அவர்களுக்கு தான் இருக்கு. இது எல்லாமே அந்த மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2021 9.63% வாக்குகளை பெற்றிருக்கிறார். பெரிய அளவிலான களப்பணியை செஞ்சு அந்த நாம் தமிழர் கட்சி அந்த பகுதியை வளர்த்தெடுத்த இசைமதிவாணன் அவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றியை பெறுவார் அப்படின்னு அந்த பகுதி மக்களை அடிச்சு சொல்றாங்க. அடுத்ததா நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மிக முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய சிறுவிழுத்தூர் தொகுதி 3வது இடத்துல இருக்குது. இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் கரிகால பாண்டியன் வந்து களமிறங்கி இருக்கிறாரு. 2021 வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 11.10% வாக்களி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. கரிகால பாண்டியன் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு லீடரா உருவாகிட்டு இருக்கிறாரு. அந்த சமூக மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் அவருக்கு இந்த தொகுதியில் இருக்குது. இதனாலேயே நிச்சயமாக கரிகால பாண்டியன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது.
இரண்டாவது இடத்துல தூத்துக்குடி தொகுதியில் 2021 நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16.42% இருக்கிறதுலேயே அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி 2021 பெற்ற தொகுதினா அது தூத்துக்குடி தொகுதி தான். அண்ணன் சீமான் இன்னும் சொல்ல போனா காரைக்குடியை விட தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டா இன்னும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் தூத்துக்குடி தொகுதியில் போட்டிட்டா ஒருவேளை சாதி சார்ந்து அவர் அங்கே அதை தேர்ந்தெடுத்தாருங்கிற ஒரு முத்திரை வந்துருமோன்னு நினைச்சிட்டு தான் அண்ணன் சீமான் தவிர்த்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதியில் கடந்த முறை வேல்ராஜ் அவர்கள் போட்டிட்டு இருந்தாரு. இந்த முறை வந்து பார்த்தோம்னா ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அப்படிங்கிறவர் வந்து போட்டிடுறாரு. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதினா அது தூத்துக்குடி தொகுதின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கான ஒரு எழுச்சி எப்படி வந்துச்சு நாம் தமிழர் கட்சியை நோக்கி? இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி 20% வாக்குகளை அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் போட்டிருக்கானா, அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த திமுக அதிமுகவை வெறுத்திருப்பான் அப்படிங்கிறதுக்கே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு சான்று. இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மக்களுக்கு துணை நின்ன ஒரே அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அந்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அண்ணன் சீமான் போய் பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் துணை நின்னாங்க. அவங்க துப்பாக்கி சூட்டில் சாகும் போதும் அந்த இடத்துல களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் மட்டும்தான். சாத்தான்குளத்தில் வந்து தந்தை மகன் வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவமும் வந்து ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை அந்த மக்கள் மனசில் ஏற்படுத்தி. இதுவே வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி அந்த மக்களை நகர்த்துது. மேலும் தூத்துக்குடி மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை சிங்களர்களால் தாக்கப்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமான அலையவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஒரு எழுச்சியவே அந்த தொகுதியில் ஏற்படுத்தி இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தூத்துக்குடியில் வெற்றியை நிச்சயமாக தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக முக்கிய தொகுதியாக நம்ம தூத்துக்குடியை பார்க்கலாம். முதலாவது இடத்துல அண்ணன் சீமான். காரைக்குடியில் அண்ணன் சீமானுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக பார்க்கப்படுது. 11.24% வாக்குகள் கடந்த முறை இருந்தாலும் இந்த முறை அது பல மடங்காக உயரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு லீடராக அண்ணன் சீமான் ஜெயிப்பார் அப்படின்னு. ஏன்னா விஜயகாந்த், ஜெயலலிதா, கருணாநிதி இது போன்ற தலைவர்கள்லாம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, ஒரு 20-30. ஆனால் அவங்க நிற்கிற தொகுதியில் பார்த்தோன்னா 40%, 50% வாக்குகளை பெற்று முன்னணியில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவராக அண்ணன் சீமான் பார்க்கப்படுறதுனால காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு அண்ணன் சீமானுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. காரைக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இலவச பொருட்களை நம்பி இருக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்கிறனால இலவச பொருட்களுமே இந்த இடத்துல வேலை செய்யல. திமுக அதிமுகவினர் வந்து பணத்தை இறைச்சிருந்தாலும் கூட அது வேலை செய்யாதன் காரணமாக அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. மேலும் காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு இருக்கு. நிச்சயமாக அண்ணன் சீமான் காரைக்குடியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கருத்துரை பெட்டியில் தெரிவிங்க. இந்த 20 தொகுதியில் யார் நிச்சயமாக வெற்றி பெறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இது போக நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற தொகுதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கருத்துரை பெட்டியில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளர்களை குறித்து பார்க்கலாம்.